بسم الله الرحمن الرحيم وَذَلَّلْنَا لَهُمْ فَمِنْهَا رَكُوبُهُمْ وَمِنْهَا يَأْكُلُونَ وَلَهُمْ فِيهَا مَنَافِعُ وَمَشَارِبُ أَفَلَا يَشْكُرُونَ. சூரா யாசீனுடைய 72வது ஆயத்தும் 73வது ஆயத்தும். وَذَلَّلْنَا لَهُمْ فَمِنْهَا رَكُوبُهُمْ وَمِنْهَا يَأْكُلُونَ. இந்த ஆயத்து மேல உள்ள ஆயத்துடன் தொடர்புள்ளதாக இருக்கு. மேல நம்ம நேற்று படித்த ஆயத்தில் கால்நடைகளை நம்முடைய கைகளை கொண்டு படைத்து அது அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம், அதை அவர்கள் உரிமை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் மேலுள்ள ஆயத்தில் சொன்னார். وَذَلَّلْنَا لَهُمْ فَمِنْهَا رَكُوبُهُمْ. அந்த கால்நடைகளை நாம் பணியச் செய்தோம். நம்முடைய கட்டளையின் பிரகாரம்தான் அவைகள் அவர்களுக்கு பணிந்து கொண்டிருக்கின்றன. அந்த கால்நடையினுடைய உரிமையாளர்கள் எதெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் அவைகள் செய்வதற்கு நாம் பணியச் செய்தோம், நாம் கட்டளையிட்டோம். அந்த கால்நடைகளிலிருந்து ரக்கூபுகும் அவர்கள் சவாரி செய்கிறார்கள், அந்த கால்நடைகளிலே அவர்கள் சவாரி செய்கிறார்கள். ஒமின்ஹா யஅகுலூன், இன்னும் அந்த கால்நடைகளிலிருந்து அவர்கள் சாப்பிடுகிறார்கள். சவாரி செய்வதும் உண்டு, சாப்பிடுவதும் உண்டு. எந்த பிராணிகளை நாம் அவர்களுக்கு படைத்து கொடுத்தோமோ அந்த கால்நடைகள் அவைகள் அவர்களுக்கு வாகனமாகவும் பயன்படுகிறது, சாப்பிடுவதற்கும் பயன்படுகிறது. இவைகளை நாம் தான் அந்த பிராணிகளுக்கு கட்டளையிட்டோம். வலஹும் ஃபீஹா, இன்னும் அந்த கால்நடைகளிலே அவர்களுக்கு இருக்கிறது மனாஃபியும், பல பிரயோஜனங்கள், நிறைய நன்மைகள், நிறைய பயன்கள், நிறைய பிரயோஜனங்கள் அதிலே இருக்கிறது. மனாஃபியா அப்படின்னு சொன்னால் நிறைய அவர்களுக்கு பிரயோஜனங்கள் இருக்கிறது. மஷாரிபுன், இன்னும் குடிபானங்களும் அதிலே இருக்கிறது. குடிக்கக்கூடிய பானங்கள் இருக்கிறது. அஃபலா யஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்த வேண்டாமா, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாதா என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறார். இந்த இரண்டு ஆயத்துமே கால்நடைகளுடைய பிரயோஜனத்தை பற்றி சொல்லப்படக்கூடிய ஆயத்துக்கள். கால்நடைகளின் பிரயோஜனம் என்பது நம் அறிந்த ஒரு விஷயம்தான், அறியாத ஒன்றல்ல. இன்றைக்கு நாம் சாப்பிடுகிறோம், சமைத்து சாப்பிடுகிறோம் என்றாலும் அதுவும் அந்த கால்நடைகளுடைய மாமிசங்கள், இறைச்சிகளை கொண்டுதான். ஒட்டகம், ஆடு, மாடு இவைகளுடைய இறைச்சிகள். அதுபோன்று அதனுடைய ரோமங்கள், அதனுடைய தோள்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் பல வகையிலே நமக்கு பிரயோஜனத்தை தருகிறது. முந்தைய காலங்களிலே அதனுடைய தோள்களைத்தான் தங்களுடைய ஆடைகளாக கூட பயன்படுத்தினார்கள். இன்றைக்கும் குளிர்காலங்களில் தோள்களை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் கால்நடையில் நிறைய பொருள்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். என்ன அதுல குடிக்கக்கூடியது அப்படிங்கிறதையும் மஷாரிபு என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதுல இருந்து வரக்கூடிய பால், அதுல இருந்து தரக்கூடிய பால்கள் இருக்கிறதே, இது நமக்கு மிகவும் பிரயோஜனமானதாக இருக்கிறது. அந்த பால் நாம் உட்கொள்வதால் அது ஒரு பெரிய மருத்துவ குணமுடையதாகவும் அது இருக்கிறது. அதே போல அதனுடைய சிறுநீர் என்று சொல்லக்கூடிய அவைகளும் சில நேரங்களிலே மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னார்களே,
சஹாபாக்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்த சமயத்தில் நீங்க மதினாவுடைய கடைசிக்கு போயிடுங்க, உங்களுடைய உணவு ஒட்டகத்தினுடைய சிறுநீராக இருக்கட்டும் என்பதாக சொன்னார்கள். அது ஒரு மருத்துவத்துக்காக வேண்டி அந்த நேரத்துக்கு அவர்களுக்காக வேண்டி சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆகையினால் அது உணவு கிடையாது, அது அல்லது பானமோ கிடையாது, மாறாக அதிலிருந்து வரக்கூடிய பால் தான் நம் கொடுக்கக்கூடிய பானம். அல்லாஹ் அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்லுகிறான், வலஹும் ஃபீஹா மனாஃபியு வ மஷாரிபு. அந்த கால்நடைகளிலே உங்களுக்கு பயன் தரக்கூடிய நிறைய பொருள்கள் இருக்கிறது. ஓ மஷாரிபுன், நீங்கள் குடிக்கின்றீர்களே அது அங்கிருந்து தான் அது வெளியாகிறது. இப்படியெல்லாம் அந்த கால்நடைகளிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நீங்க ஏன் நன்றி செலுத்தாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் உங்களால் நன்றி செலுத்த முடியவில்லை? இந்த ஆயத்துக்கு தஃசீர் எழுதுகிறார்கள், மனிதருடைய எல்லா கட்டளைகளுக்கும் இந்த கால்நடைகள் பயன்படுகிறது. இதனுடைய அசல் விஷயம் அல்லாஹ் அந்த கால்நடைகளுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். மனிதர்களுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீங்க, அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் வேண்டுமோ அதை முழுமையாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் உங்களுடைய உயிரை எடுத்து மாமிசத்தை கேட்டாலும் நீங்கள் அதற்கு அடிபணிய வேண்டும். சாதாரணமாக இன்னைக்கு ஒரு சிறுவன், அறியா பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு பெரும் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒட்டகத்தை சர்வசாதாரணமாக மேய்த்து கொண்டு போகக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அது ஒன்றும் செய்யாது. அது அவ்வளவு மிகவும் சாதுவான ஒரு மிருகம், ஒரு கால்நடை அந்த ஒட்டகம் என்பது. அந்த சிறுவனை கூட அந்த ஒட்டகம் ஒன்றுமே செய்யாத அளவுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். அதைத்தான் அந்த கால்நடைகளுக்கு நாம் தான் வழிபட்டு போவதற்குரிய கட்டளையை இட்டிருக்கிறோம். மனிதர்களுக்கு எல்லா விதத்திலையும் பயன் தர வேண்டும். அந்த கால்நடையை போட்டு அவன் ஏர் உழுகிறான், சுமை சுமக்க செய்கிறான். அந்த கால்நடையின் மூலமாக விவசாயிகளுக்கு நிறைய பிரயோஜனங்கள் இருக்கிறது. பால் கறந்து அவையிலிருந்து அவன் குடிக்கிறான். இது மட்டுமல்லாமல் அதன் மீது அவன் சவாரியும் செய்கிறான். இப்படியாக பல பிரயோஜனங்களை இந்த கால்நடைகள் மூலமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒரு அல்லாஹ் இந்த கால்நடையை மனிதர்களுக்கு ஏற்படுத்தாமல் விட்டுவிட்டான் என்று சொன்னால் மனிதன் மிகவும் அவதிக்குள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும், சிரமத்திற்கு ஆளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் மனிதனுடைய படைப்புக்கு தோதுவாக கால்நடைகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். எவ்வளவு தூரம் வேண்டாலும் அதிலே அவன் சவாரி செய்கிறான். ஆனால் இன்றைக்கு கால்நடைகளை பிரயோஜனமாக ஆக்குவதற்கு பதிலாக அதை சிதைக்கக்கூடிய, அதை கஷ்டப்படுத்தக்கூடிய விளையாட்டு என்கிற பேரிலே அதை சிரமப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு பேரிலே அதை சிரமப்படுத்துவது, அதே போல பந்தயம், மாட்டு பந்தயம் என்கிற ரீதியிலே அதை அடித்து துன்புறுத்தி அதை வேகமாக ஓட வைப்பது, இது போன்ற காரியங்கள் அந்த மிருகங்களை சிதைப்பது, அதை கஷ்டப்படுத்துவது, அது மனிதர்கள் செய்யக்கூடிய ஒரு தீமையான ஒரு செயல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களிலே சிறந்தவர் யார் என்று சொன்னால் தனக்கு கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு சின்ன எறும்புக்கு கூட அநியாயம் செய்யாதவர், அதை கூட அதனுடைய உயிரை மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் உங்களிலே சிறந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய இந்த பொருள்களை நீங்கள் சிதைக்குதல், இதை கஷ்டப்படுத்துதல், இதை துன்புறுத்துதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை கொம்புள்ள ஒரு ஆடு குத்தி விட்டது என்று சொன்னால் மறுமையில கொம்பு இல்லாத அந்த ஆட்டுக்கு மறுபடியும் கொம்பு கொடுக்கப்படும், பதிலுக்கு பதிலாக அது பகரம் வாங்கப்படும். அதுபோல மனிதன் துன்புறுத்துதல் என்பது நாளை மறுமையில பகரத்தை அவன் கொடுப்பதற்கு தயாராக இருந்து கொள்ள வேண்டும். அப்ப மனிதர்களுக்கு பயன் தரக்கூடிய எல்லா வகையிலையும் அல்லாஹ் இந்த கால்நடைகளை படைத்திருக்கிறான்.
அப்படி படைத்திருக்கக்கூடிய ரப்பு எதை எதிர்பார்க்கிறான்? அஃபலா யஷ்குரூன், நன்றி செலுத்த வேண்டுமே. நன்றி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக வழிபட்டு இபாதத் செய்ய வேண்டுமே. குறிப்பாக அன்றாட செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தொழுகைகளை நிறைவேற்றுவதும் அந்த கால்நடைகளை பெற்ற நமக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு அதுவே ஒரு கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் பிரயோஜனமாக வழங்கியிருக்கிறானோ, கால்நடைகள் முதற்கொண்டு அனைத்தையும் நாம் பெற்று அல்லாஹ்வுக்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.